சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை விட்டு ஒரு உறவு தூரமாக சென்றால் அந்த உறவை நினைத்து வருத்தப்படாதே. உன்னை தேவையில்லை என்றுதான் முதலில் ஒதுக்கியது. அதற்கு பிறகு எதற்காக? அது எங்கிருந்தால் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது எப்படி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறாயோ அதன்படியே நகர்த்தி கொண்டு இரு. உனக்கு தனியாக வாழ அதிக திறமைகள் உள்ளது. உன்னுடைய திறமைகளானது இன்னும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே உன்னுடைய திறமைகள் அனைத்தையும் நீ வளர்த்து கொள்வாய். 4 பேருக்கு உதவியாக இருக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே நல்லதாகவே செய்வாய். இப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னால் மற்றவர்களுக்கும் ஆபத்து வராது. மற்றவர்களால் உனக்கும் எந்த விதத்தில் ஆபத்தும் வராது. ஏனென்றால் நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும் போது நடப்பது நல்லதாகவே இருக்கும். கலங்காதே. துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த சாயுடைய அருள் உனக்கு நிலைத்து இருக்கும். என்னை உன் வீட்டிற்கு வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வருவதை நிச்சயமாகவே உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து கொண்டு இருந்த உன்னை என்னுடைய கையை பிடித்து நான் அழைத்து சென்று நல்வழி காட்டவே உன்னை நெருங்கி நான் வந்துவிட்டேன். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் உன் வாழ்க்கையில் இதுவரை நான் தந்தது இல்லை. எல்லா விஷயத்திலும் இருந்து மீண்டு கொண்டு தான் இருக்கிறாய். கர்மவினை உன்னை கஷ்டப்படுத்துகிறது. ஆனால் அந்த கர்ம வினையுடனேயே போராடி உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறேன். உனது கனவில் விரைவில் வந்து உனக்கு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் என்று நேரடியாகவே சொல்வேன். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம்தான். அதனால் நேரத்தை எண்ணி கவலைப்படாதே. யாராவது உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் நீ அதை நினைத்தெல்லாம் வருத்தப்படவே படாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். இன்னும் நேரம் சரியில்லை என்று சொல்லி காலத்தை பார்த்து பயப்படாமல் நிம்மதியுடனும் நல்ல கவனத்துடனும் இரு. உன்னுடைய அனைத்து செயலும் வெற்றி பெறும். யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காதே. முதலில் உன்னை விட்டு போன உறவை பற்றி ஒரு துளியும் நினைத்து கவலைப்படாதே. நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் இப்பொழுது பாதுகாப்பத்தான் வைத்திருக்கிறேன். அந்த பாதுகாப்பு எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். யாரும் இல்லை, தனியாளாக இருந்து குடும்பத்தை பார்க்கிறோம் என்று நினைக்காதே. தனியாளாக ஒரு நாளும் உன்னை விடமாட்டேன். உன்னுடன் இருந்து உன்னை சுற்றி கொண்டே இருந்து உன்னை எல்லா ஆபத்திலும் இருந்து நல்லதிலும் இருந்து உன்னை நானே பார்த்து கொள்வேன். தைரியத்துடன் இரு. எல்லாம் நான் இருக்கிறேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.